Hi Chillakutis, இன்னைக்கு நம்ம Bad Memory Eraser Korean drama உடைய எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த drama weekly twice தான் ரிலீஸ் ஆகும். அதனால தான் எபிசோட் போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதுக்கு நம்ம வேணா ஆல்டர்னேட்டிவா இன்னொரு drama பார்க்கலாம். அது என்ன dramaன்றதை நீங்களே உங்களுடைய சஜஷன்ல வந்துட்டு கமெண்ட்ல சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாமா? மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ போட எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோ பிரிட்ஜ்ல இருந்து வந்துட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். ஹீரோவுடைய தம்பி கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருந்திருப்பான். ஹீரோ வந்துட்டு ஆபரேஷனும் நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனா காலையில ஹீரோயின் பார்க்கலாம்னு சொல்லி வரக்குள்ள ஹீரோ எந்திரிச்சு உட்காந்து கேஷுவலா காஃபி குடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் நீ ஓகே தானே, நீ நல்லா தானே இருக்க, என்ன இப்படி காஃபி உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வர டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு நீ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆகுது. ஹீரோயின் நீ என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா ஹீரோவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. அப்பா அம்மா வந்து உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க பாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னதான் ஞாபகம் வருது, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள போட்டு இதே குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோவுக்கு அவனுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே பேட் மெமரி எல்லாம் எரேஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஹான் செம்ம ஹாப்பி ஆயிடுறாரு. இந்த மாதிரி ஹீரோவுக்கு மேல வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணோம், அது வந்துட்டு இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு, ஹீரோவுடைய பேட் மெமரிஸ் எல்லாருமே இப்போ எல்லாமே வந்துட்டு எரேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க டாக்டர்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ எந்திரிச்சு உட்காந்து கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவுடைய அப்பா அம்மா நீ நல்லா தானேப்பா இருக்குன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை பார்த்து நீங்க என்ன ஏஞ்சல்ஸான்னு கேட்கறான். அப்பா அம்மா ஏன்பா அப்படி கேட்கறேன்னு கேட்க இல்ல என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையனை பெற்றிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நேச்சரே வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு உனக்கு எதுவும் வந்துட்டு அடியெல்லாம் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்க அடிபட்டுருச்சா, ஐயோ என்னோட ஹேண்ட்ஸமான ஃபேஸ்ல ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பார்க்கறா, காலை பார்க்கறா, மூஞ்ச பார்க்கறா, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். உடனே அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, ஏன் இவன் அந்த மாதிரி பிஹேவ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள ஃப்ரெண்டுக்கார வந்து டே மச்சி ஃபர்ஸ்ட் மாதிரி வந்துட்டியா, எனக்கு ரொம்ப ஹாப்பிடா மச்சி நீ வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோவுடைய தம்பி கேட்கறான் உனக்கு என்ன மெமரிஸ் லாஸ்டா இருக்குன்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு நான் சின்ன வயசுல வந்துட்டு டென்னிஸ் பிளேயர்ல வந்துட்டு கோல்டு மெடல் வாங்கல இல்லையா, அதுதான் எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்கு, மத்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஆமா நான் எப்படி கீழே விழுந்தேன், எனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்க அதுவா நீ மாடி படிக்கட்டுல இருந்து உருண்டு கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதை நம்பிட்டான். இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த எலிக்கு நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணோம், அதாவது வந்துட்டு இந்த மாதிரி பேட் மெமரிஸ் எரேஸ் பண்ணதுக்கு, ஆனா அந்த எலி ஹீரோவுடைய கார்ல சிக்கே இறந்து போச்சு. இப்ப ஹீரோவுக்கு வந்துட்டு நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஐயோ ஹீரோக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்திருக்குமா, அவனுடைய மெமரிஸ் எல்லாம் எரேஸ் பண்ணதுனால அவன் என்ன வந்துட்டு இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கலான்னு போவ ஹீரோவை சுத்தி அவனோட ஃபேமிலியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஃபேமிலி யாருக்குமே தெரியாது நம்ம ஹீரோ அவனுடைய பேட் மெமரி எரேஸ் பண்ணது. டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா அம்மா கேட்கறாங்க எதுக்காக எங்க பையனுடைய பேட் மெமரிஸ் எல்லாம் எரேஸ் பண்ணீங்கன்னு சொல்ல உங்க பையனுடைய அனுமதியோடு தான் நாங்க எரேஸ் பண்ணோம், உங்க பையன் தான் அவருடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே பேட் மெமரிஸ் எல்லாம் எரேஸ் பண்ண சொல்லி என்கிட்ட வந்தாரு, அதனால தான் நான் எரேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க டைம் டாக்டர் ஹீரோக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க இல்ல எங்களுக்கு பெருசா தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள ஃப்ரெண்டுக்கார எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். ஆக்சுவலி ஹீரோவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்குன்றது ஃப்ரெண்டுக்கு தெரியும், ஆனா ஃப்ரெண்டுக்கார இந்த இடத்துல வந்துட்டு மறைச்சிடுறான். உடனே வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே தம்பி ஒழுங்கா வந்துட்டு அதாவது அண்ணனை ஒழுங்கா பாத்துக்கணும்பா, அவனோட மெமரிஸ் எல்லாம் எரேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க டைம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பையன் வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கானா, எனக்கு எத்தனை வந்துட்டு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்க டைம் நர்ஸ் வந்து ஹீரோ பிடிச்சி உட்கார வச்சு ஏன்பா உட்காருப்பா, உன்னாலதான்ப்பா நான் பார்ட் டைமா வந்துட்டு ஜாப் பண்ணிட்டு இருந்தேன், ஃபுல் டைமா மாத்திட்டாங்க, எனி டைம் உன்னையே என்ன பாத்துக்க சொல்லிட்டாங்க, அது மட்டும் கிடையாது ஹீரோயின் எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா, உனக்கு ஆபரேஷன் நடக்கிறப்பன்னு சொல்ல ஹீரோ வெளியே வந்து இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்க்கு எல்லார்கிட்டயுமே ஹார்ட்ஸை காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவை பார்க்கலான்னு வரக்குள்ள ஹீரோ என்ன பண்ணா ஒரு ரூம்குள்ள ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நீ தானே என்னோட ஃபர்ஸ்ட் லவ், என்ன பாக்கிறதுக்காக வந்தியான்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு இங்க பாரு நீ நினைக்கிறது தப்பு, நான் உன்னுடைய டாக்டர், நான் உன்னோட பர்சனல் வந்துட்டு சாரி உன்னோட ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு இங்க உன்னுடைய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கேன் அவ்வளவுதான் சொல்ல அப்ப நம்ம ஹீரோயினுடைய பிடிச்ச கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டே இல்ல எனக்கு நல்லாவே தெரியும், என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டே இருக்க டைம் இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி பேசிட்டு இருக்க ரூமுக்கு வெளியே ஒரு நர்ஸ் போன் பேசிட்டு இருக்க பாருங்க. ரூமுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நர்ஸ் பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட கொலைஞ்சு பேசிட்டு இருக்க. ஹீரோ பாரு கேர்ள் ஃப்ரெண்ட்னா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல வெளியே இருக்க அந்த பொண்ணுக்கு
ஹீரோக்கு லைட்டா கேட்டுருச்சு. உள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் பொண்ணு கதவை தட்ட ஹீரோயின் திறக்கணும்னு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இங்க பார், நான் ஒரு பேஷண்ட், நீ ஒரு டாக்டர், நம்ம 2 பேருமே இப்படி பார்த்தாங்கன்னா உனக்கு தான் கெட்ட பேர், அமைதியா இருன்னு சொல்ல இன்னொரு டாக்டர் வந்து கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ஹீரோ சொல்றதும் நியாயம் தான் சொல்லிட்டு ஹீரோயின் கதவை லாக் பண்ணி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு, நீ போயிட்டு ஒளிஞ்சுக்கோ, உன் கூட என்ன பார்த்தாங்கன்னா எனக்கு தான் வந்துட்டு கெட்ட பேருன்னு சொல்ல ஐயோ என்னாலாம் முடியாது, நான் ஒரு பேஷண்ட்மா, தலையில அடிபட்டு இருக்கு, நீ மாட்டுக்கு போயிட்டு ஒளிஞ்சுக்கோன்னு சொல்ற. மறுபடியும் அடிக்கடி பட்டுச்சுன்னா என்ன ஆவறதுன்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு நான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்றேன், நீ எனக்காக இதை கூட பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டே இருக்க டைம் செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு சாவியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாபுத்திரி போட்டு எப்படியோ நம்ம ஹீரோ ஒளிய வச்சுட்டு ஹீரோயின் மட்டும் வெளியே வந்து நான் ஒரு ஃபோன் கால் பேசிட்டு இருந்தா அமைதியா இருக்க மாட்டீங்களா, போய் உங்க வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்ல எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கெட் துணியில இருந்து எந்திரிக்கிறான். இந்த பொண்ணை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்றோம் நம்ம, ஆனா நம்மள எப்படி கொண்டாந்து வந்துட்டு அழுக்கு துணியில மறைச்சு வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எதனால ஹீரோக்கு இந்த மாதிரி ஆச்சு, ஒருவேளை அவனுக்கு ஆபரேஷன் பண்ணக்குள்ள அவனை வந்துட்டு நம்ம டச் பண்ணி ஒன்னும் இல்ல நான் இருக்கேன்னு சொல்லி சொன்னதுனாலதான் அவனுடைய மெமரிஸ் எல்லாம் எரேஸ் ஆகக்குள்ள அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் பத்தி எரேஸ்ட் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் லவ் நம்மன்னு சொல்லிட்டு அவன் தப்பா நினைச்சிட்டு இருக்கானோ, ஐயோ ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க டைம் ஹீரோவை காணோன்னு வந்துட்டு எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஆக்சுவலி இங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அவனுடைய வீட்டுக்கு பாத் டப்ல வந்து அழகா ஜாலியா குளிச்சிட்டு இருக்கான். அவனுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதாவது நல்ல மெமரிஸ் எல்லாம் ஹீரோ சின்ன வயசா இருக்கக்குள்ள டென்னிஸ் பிளேயரா இருக்கக்குள்ள ஏகப்பட்ட ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம் அவனுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவ்வளவு மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, மற்றது எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஜாலியா குளிச்சுட்டு என்ன பண்ணா தம்பியோடைய ரூமுக்கு போயிட்டு தம்பியோடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு தெரியாது இல்லையே நம்ம ஹீரோவுக்கு, ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்கா இதெல்லாம் தன்னுடைய ட்ரெஸ் தன்னோட ரூம்னு. ஆனா ஹீரோவுடைய ரூம் ஸ்டோரேஜ் ரூம் இல்லையா, அதே தெரியாம நம்ம ஹீரோ அங்க இருக்க இங்க தம்பிக்காரன் வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். அதாவது அண்ணன் வீட்டுல இருக்கானான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய ரூம் அதாவது தம்பியோடைய ரூமுக்கு வந்து தம்பியோடைய ட்ரெஸ்ஸையே போட்டு நின்னுட்டு இருக்கா. தம்பிக்காரன் வரான், ஏ அண்ணா இங்க என்னடா பண்ற ஹாஸ்பிட்டல் இல்லாமன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ கடுப்பாவறான், டே எனக்கு உடம்புலாம் ரொம்ப வலிச்சுது, ஹாஸ்பிட்டல்ல பாத் டப் இல்ல அதனால தான் குளிக்க வந்தேன். ஆமா இது என்னுடைய ரூமா, ஏன் என்னுடைய ரூம் ஒரு மாதிரி ரொம்ப நார்மலா இருக்கு, ஆமா உன் நாய் கிட்ட சொல்லி வை ஓகேவா, நான் ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கேன், என்ன வந்துட்டு ஒரு குட் மார்னிங் கூட வந்து சொல்லல உன்னோட நாய், இப்படி பண்ணுச்சுன்னா அதை வந்துட்டு தூக்கி வெளியே போட்டுருன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நாயை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான். இந்த நேரம்னு பார்த்து ஹீரோடைய அப்பா அம்மாவும் வந்துட ஹீரோ டக்கு வெளியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வர ஹீரோடைய அப்பா என்ன இது நம்ம பையனா இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு சொல்லிட்டு இருக்க டைம் அம்மா ஏண்டா நீ தம்பியோடைய ட்ரெஸ் போட்டிருக்கன்னு கேட்க வராங்க. ஆனா அப்பா டக்குன்னு வாய மூடி வச்சிடறாரு, ஏன்னா ஹீரோக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. டக்குன்னு இப்ப நம்ம ஹீரோ இந்த மாடி படிக்கட்டுல இருந்தா நான் கீழே விழுந்தேன்னு சொல்ல ஆமா இந்த படிக்கட்டு தான்ப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சமாளிக்க ஹீரோ கேட்கறான், ஆமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் என்னோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல நீ ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர்ப்பா, ஆக்சுவலி நீ இப்ப ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்ட, நீ இப்போ ஒரு ஏஜென்சி கம்பெனி ஒன்னு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதுதான்ப்பா உன்னுடைய மோட்டிவேஷனல்னு சொல்லிட்டு அம்மா போய் சொல்றாங்க. உடனே வந்துட்டு ஹீரோவும் ஓ அப்படியா, அப்ப வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ரிட்டையர் டென்னிஸ் பிளேயரா அதனால தான் வீட்டுல இவ்வளவு கப்பலா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மறந்துட்டான், தம்பியுடைய புகழ் எல்லாமே தனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோடைய அப்பா அம்மா மாத்தி சொல்லிடுறாங்க ஹீரோ கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஹீரோவும் அதை நம்பிக்கிட்டு அழகா வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து ஒரு காரை செலக்ட் பண்ணிட்டு போறான் பாருங்க. அப்பா அம்மா தம்பி 3 பேருமே ஹீரோவை ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, ஏன்னா அம்புட்டு அழகா இருக்கான், செம்ம ஸ்டைலிஷா பேசுறான், என்னடா இது ஆபரேஷனுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டான்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஆபரேஷன் நடந்ததுல ஏதோ வந்துட்டு தப்பாயிடுச்சு, ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி அவன் என்ன ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு இருக்கான், அதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அவனோட மெமரிஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்துடலாம்னு சொல்ல டக்குன்னு டாக்டர் திட்டுறாரு ஹீரோயினை, ஏமா அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அவனுடைய பேட் மெமரிஸ் எல்லாம் அழிச்சிட்டோம், மறுபடியும் அவனோட பேட் மெமரிஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தோம்னா அது அவனோட உயிருக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுமான்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினை தேடி வரான் பாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆக்சுவலி டாக்டர்ஸ்ங்க பேசிட்டு இருக்கதை கேட்கலான்னு போக்குள்ள நர்ஸ் வந்துடுறாங்க, ஹீரோ கேட்காமலே போயிட்டான். ஹீரோயின் இப்ப என்ன பண்ணட்டும், நானே அவனோட ஃபர்ஸ்ட் லவ்வா நடிக்க சொல்றீங்களான்னு சொல்ல டாக்டர் இங்க பாரு இது உன்னோட ப்ராஜெக்ட், நீ தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க, ஆனா இப்ப என்ன பண்ணுவே எனக்கு அதெல்லாம் தெரியாது, தயவு செஞ்சு ஆனா ஹீரோ கூட பழைய மெமரிஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஹான் டாக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க டைம் ஹீரோயினுடைய அம்மா கால் பண்ணி ஹீரோயினை திட்டுறாங்க, ஏண்டி வீடுன்னு ஒண்ணு இருக்கு நீ வீட்டுக்கு வரவே மாட்டியா, எனி டைம் நீ ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பியான்னு சொல்லிட்டு திட்ட ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ கரெக்டா வந்தா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்னுடைய வருங்கால மாமியார் கிட்ட ஏன் இப்படி கத்தி கத்தி பேசுறேன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயி இங்க பாரு நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, நான் உன்னுடைய டாக்டர்னு சொல்ல டாக்டர் தான், ஆனா எனக்கு ஆபரேஷன் நடக்கக்குள்ள நீ அவ்வளோ என்ன கவனிச்சு பாத்துக்கிட்டியாமே, நர்ஸ் சொன்னாங்க நீ ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்னா எதுக்கு என்ன கவனிச்சு பாத்துக்கிட்ட சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் டேய் டாக்டர்னா பேஷண்ட் அப்படிதான்டா பாத்துப்பாங்கன்னு சொல்ல ஹீரோ ஒத்துக்கவே மாட்டேன்னா நம்ம ஹீரோயின் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்னு சொல்ல வர அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்னு சொன்னா ஹீரோக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வரும், வந்தா அதுக்கப்புறம் ரிசர்ச் வேஸ்ட் ஆயிடும், எல்லா டாக்டர்ஸும் நம்மளை திட்டுவாங்க, ஏன் ஹீரோவே நம்மளை பிடிச்சி திட்டுவானே நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இமேஜினேஷன்
ஆபரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டான் போல இருக்கு. ஹீரோயின் நினைக்கிறாங்க ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய தம்பியும் ஹீரோவுடைய ஃபேன் கேர்ள் பொண்ணும் வந்துட்டு ஒரு ஆட் ஷூட்டுக்காக வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்க டைம் அந்த ஏஜென்சியோட சிஇஓ வந்து ஏன்பா நீ என்னோட ஏஜென்சில கான்ட்ராக்ட் சைன் போட மாட்டேன்னு சும்மா தானே சொன்னேன், உங்க அண்ணனை நான் ஏதோ தெரியாம தான் திட்டிட்டேன், தயவு செஞ்சு கான்ட்ராக்ட்ல சைனை போட அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த சிஇஓ கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோவுடைய தம்பி அங்கிருந்து எதுவுமே சொல்லாம போயிட்டான். அப்ப ஹீரோவுடைய ஃபேன் கேர்ள் ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க அவனுக்கு அடிப்பட்டு அவன் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான்னு சொல்ல இந்த பொண்ணு தான் ஹீரோவுடைய ஃபேன் கேர்ள் இல்லையா, ஆக்சுவலி இவளுமே வந்துட்டு ஹீரோவுடைய ஃபேன் இல்லையா, சோ அதனால இவன் என்ன பண்ணா டக்குன்னு ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டான். அங்க போயிட்டு இங்க இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய பேரை கேட்டு அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு, அவர் இருக்காரான்னு சொல்லி கேட்க ஹீரோ தான் ஹேண்ட்ஸம் பைத்தியமா மாறிட்டானே, அதனால வந்துட்டு நான் அந்த ஹேண்ட்ஸமான ஆளு நீ யாருமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவன் ப்ரொஃபசர் ஹானை பார்க்க வரக்குள்ள ஹீரோயினுடைய கேபின்ல புந்து மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஏன்டா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க அப்பதான் தெரிய வருது அவனுடைய ஃபேன் கேர்ள் ஒரு பொண்ணு, இது வேற பொண்ணு. சோ இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஹீரோவுடைய தம்பி இங்க தானே ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஓடி வந்து இவனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு சோ வந்துட்டு ஐயோ என்னோட ஐடல் நீங்க மிகப்பெரிய ஐடல்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஃபேன் கேர்ள் பொண்ணு இருக்காளே இவள நம்ம ஃபேன் கேர்ள்னு கூப்பிடலாம். இவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, தலையில அடிபட்டு இருக்குன்னு சொன்னாங்க, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேச நீ யாருமான்னு கேட்க நான் உங்களுடைய ஃபேன்னு சொல்ல உடனே வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட ஏகப்பட்ட பேர் சைன் வாங்குறதுக்காக வராங்க. ஏன்னா இந்த பொண்ணு ஒரு பெரிய நடிகை தான். சோ இவ கிட்ட சைன் வாங்க வரக்குள்ள இவ என்ன பண்றா, ஒரு டென்னிஸ் பேட்டை நம்ம ஹீரோக்கு பவுல்லாம் கட்டி கொடுத்து ஆக்சுவலி வந்துட்டு பாவம் நீங்க தான் வந்துட்டு எந்த ஒரு அதாவது அந்த கை உடைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு டென்னிஸ் விளையாட முடியாம போயிடுச்சு, அதுக்காக சும்மா நான் உங்களுக்கு தர ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உண்மையை போட்டு உடைச்சிடறா. அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோக்கு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. கூடவே நம்ம ஹீரோ வந்துட்டு தொலைச்ச ஒரு மெடலை பத்தியும் சொல்ல ஹீரோ வந்துட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடலு, சோ அதுக்கப்புறம் ஹீரோவை சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போனது, ஹீரோ உங்க தம்பியை காப்பாத்த போயிட்டு கை உடைஞ்சதுன்னு சொல்லிட்டு இத்தனை விஷயமும் ஞாபகம் வரல. பட் இருந்தாலும் அதெல்லாம் தலைக்குள்ள போயிட்டு ஹீரோக்கு தலைவலிக்க ஆரம்பிக்க ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் உள்ள கூட்டிட்டு வந்து ஹீரோவை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் நான் அவனை வந்துட்டு அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பாம இருந்திருக்கணும், அங்க போனதுக்கு அப்புறமா தான் பாவம் அவன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்ல ஹீரோயின் அப்படியா என்ன நடந்துச்சு அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷன்லன்னு சொல்லிட்டு கேட்க அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் ஹீரோ வந்துட்டு அவனுடைய கிளாஸ் ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்காக தானே ஃபாரின்ல இருந்து இங்க வந்திருப்பான். அப்ப அவனுடைய ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கும் அவன் போயிருப்பான். அப்ப அவனுடைய தொலைச்ச மெடலை அவன் பார்த்திருப்பான். இந்த மெடலை யார் வச்சதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஹோட்டல்காரங்கள்ட்ட கேட்க இப்பதான் ஒரு பொண்ணு வச்சுட்டு போனாங்கன்னு சொல்ல ஹீரோ தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த பொண்ணை போய் பார்க்க போறான். ஆனா முகத்தை பார்த்தானா என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா. ஆனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுடைய தம்பி கூட கார்ல கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்திருக்கு. இது நம்ம ஹீரோ பார்த்துட்டு அழுதுகிட்டே பிரிட்ஜ் கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வையும் என் தம்பியை எடுத்துக்கிட்டான், என்னோட பேரு என்னோட புகழ் என்னோட அம்மா அப்பா எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுகிட்டே அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. சோ இப்படியே கட் பண்ணி ஹீரோவுக்கு வந்துட்டு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது ஆக்சுவலி ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் லவ்ன்றது ஒரு நல்ல மெமரிஸ் தான். சோ ஹீரோவுடைய அந்த ஃபர்ஸ்ட் லவ் தம்பி கூட பார்த்தோன்னே அது ஒரு பேட் மெமரியா கன்வெர்ட் ஆகி இப்ப வந்துட்டு ஆபரேஷனுக்கு அப்புறமா அந்த பேட் மெமரிஸ் எல்லாம் எரேஸ் ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இன்னொரு பிளாஷ்பேக் ஹீரோவை வந்துட்டு பாட்டி வீட்டிலே விட்டுட்டு போகல ஹீரோவுடைய அம்மா அழுதுருப்பாங்க தன்னோட பையனுக்காக. ஆனா இன்னொரு ஒரு பையன் இருக்கான், அட்லீஸ்ட் அவனுடைய லைஃபையாவது செட்டில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அதாவது தம்பிக்காரனை நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இவங்க ஒரு பிளாஷ்பேக்கை ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷன்ல தம்பி கூட தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் பார்த்தோன்னே வீட்டுக்கு அழுது உடஞ்சி அதாவது அழுதுகிட்டே வந்திருப்பான். வந்தோடனே இவன் சாப்பிட உட்கார்றான். ஆனா எப்பயும் போல ஹீரோவுடைய அம்மா அப்பா தம்பிக்காரனே சாப்பாடுலாம் எடுத்து வச்சு கவனிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதனால ஹீரோ கடுப்பா இருந்திருக்கான். இது பாட்டி வந்துட்டு எனக்கு கொடுத்த சாப்பாடு தானே, கொடுங்க அந்த சாப்பாடை நானே சாப்பிடுறேன்னு தம்பி கிட்ட இருந்து புடுங்கி சாப்பிட அம்மா திட்டி இருக்காங்க. இது என்ன மேனஸ் இது, உன் தம்பி தான் உனக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கான், உன் தம்பியுடைய காசுல தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க, இப்படி தம்பி கிட்ட இருந்து சாப்பாடை புடுங்கி சாப்பிடுற எச்சத்தனமான்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு கோவம் உச்சக்கட்டத்துல வந்துடுது. என்னைக்கு நீங்க என்னோட அம்மா அப்பாவா இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல, எல்லாமே இவன் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி அதுக்கப்புறம் உங்களை, சோ இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவன் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ இன்டைரக்டா அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ்வையும் பறிச்சுக்கிட்ட விஷயத்த பத்தி ரொம்ப எமோஷனல் ஆகி பேசுறா. அம்மா அப்பா கிட்ட இப்படிதான் பேசுவியான்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்க நீங்க எப்ப என்கிட்ட அம்மா அப்பாவா நடந்துட்டு இருந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு அந்த பிள்ளை தானே முக்கியம், நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து அழுதுட்டு போயிடு. அதுக்கப்புறம் தான் பிரிட்ஜ்ல இருந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பான் போல இருக்கு. சோ இப்போ அப்படியே இந்த பிளாஷ்பேக்லாம் ஹீரோவுடைய அம்மா ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஹீரோவுடைய அம்மா இதுக்கு முன்னாடி அவன் சொன்ன மாதிரி உண்மையாவே நான் அவனுக்கு அம்மாவா நல்ல அம்மாவா நடந்துக்கல, என்னுடைய சின்ன பையனோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் தான் நான் அப்படி பண்ணேன், ஆனா இப்ப நான் அவனுக்கு ஒரு நல்ல அம்மாவா வந்துட்டு இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. ஹீரோ
ஹீரோயின் யோசிக்கிறாங்க பாவம் ஹீரோவுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், அந்த கை உடைஞ்சதை தவிர அவன் பண்ண தப்பு வேற எதுவுமே கிடையாது, அப்படியே அந்த கை உடைஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கையே முழுசா மாறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்று. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ஃபேன் கேர்ள் பொண்ணு வந்துட்டு டென்னிஸ் பேட்டை கொடுத்துட்டு போயிருப்பா இல்லையா, அந்த பேட்டை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ நான் வந்துட்டு அப்போ ஒரு டென்னிஸ் பிளேயரே கிடையாது, அப்போ என்னோட வாழ்க்கையில நான் என்னதான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு தேமி தேமி அழுதுட்டு இருக்கான். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்க ஒரு டென்னிஸ் கிரவுண்ட்ல தான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போவ டக்குன்னு ஹீரோ அப்படியே அழாத மாதிரி கண்ணை தொடச்சு நடிச்சிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் அழணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அழுதுன்னு சொல்ல, இல்ல என்னுடைய கெரியரே நான் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ டென்னிஸ் பிளேயரும் நான் கிடையாது, ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, என்னோட லைஃப்ல எல்லாமே எனக்கு வந்துட்டு போயிடுச்சு, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் கூட எனக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லக்குள்ள ஆக்சுவலி அங்க ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்கு. அந்த மிஷின்ல இருந்து ஒரு டென்னிஸ் பால் ஹீரோயினை நோக்கி வர டக்குன்னு ஹீரோ போயிட்டு அந்த பாலை பிடிச்சிக்கிறான். ஆக்சுவலி ஹீரோடைய கையில அடிபட்டிருக்கும் இல்லையா, ஆனா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பாலை பிடிச்சோன்னே ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இவனுடைய மெமரிஸ் எல்லாம் அழிச்சதே நம்ம நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உனக்கு நீ இழந்தது எல்லாமே உனக்கு வரும், என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அதுக்கப்புறம் உன்னோட டென்னிஸ் கெரியர் எல்லாமே உனக்கு வரும், நீ நினைக்கிற மாதிரி நான் தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் சொல்ல அப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. எபிசோடோட கடைசியில ஹீரோடைய தம்பி கிட்ட போலீஸ்காரங்க வராங்க. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு ஒரு அம்மா அப்பாவை தேடி, அதாவது ஒரு அம்மாவையும் ஒரு சின்ன குழந்தையும் பார்க்கறதுக்காக வரா. அந்த பொண்ணு யாரு, ஹீரோயின் இதுக்கப்புறம் போய் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.